வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் 3000த்திற்கும் மேற்பட்ட பேருந்துகளை புதுசாக வாங்க கொள்முதல் பண்ண பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. சென்னையில் பார்த்திங்கன்னா 1000த்துக்கும் மேற்பட்ட ஏசி பேருந்துகள், ஸோ ஏசி பஸ்ஸஸ் எல்லாமே இயக்க போகிறாங்க. ஸோ மின்சார பேருந்துகள் 3000த்துக்கு மேற்பட்டதை இந்த பட்ஜெட்டில் வாங்க போகிறதா தகவல் வந்திருக்கு. அதே போல் இந்த பட்ஜெட்டில் போக்குவரத்து கழகத்தில் காலி இடங்கள், டிஎன்எஸ்டிசியோடைய காலி இடங்கள், ஸோ டிரைவர் கண்டக்டருடைய காலி இடங்கள் எவ்வளவு, டிரைவர் எவ்வளோ பேர் எடுக்க போகிறாங்க. ஸோ டிரைவர் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் பார்த்திங்கன்னா எடுத்தே ஆகணும். கண்டக்டர் பார்த்திங்கன்னா ஒரு 9,000 பேர் பக்கம் எடுத்தே ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 29,000 பேர் ரெடியாக இருக்குது தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் இந்த காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் ஓகேங்களா, எங்கே போய் எடுக்கணும். அதே போல் கண்டக்டர் லைசன்ஸ் எங்கே போய் எடுக்கணும். ஸோ ஆர்டிஓ அலுவலகத்தில் இது எல்லாமே வழங்குறாங்களா. ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய சில முக்கியமான பகுப்பாய்வுகள் என்ன சொல்கிறது, பட்ஜெட் 2026 டிஎன்எஸ்டிசியோடைய முக்கிய தகவல்கள் என்ன, எல்லாமே வீடியோவில் பார்க்குறக்கும் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களில் பட்ஜெட் எல்லாமே தாக்கல் பண்ணிட்டாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் காலி பணியிடங்கள் அதிக அளவு இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட 29,000த்திலிருந்து ஒரு 35,000 பேர் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் காலி பணியிடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கு நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் வேலை எடுக்கணும். இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணணும். 2025 டிசிசி நியமனங்களில் ஒரு பகுதி அளவு நிரப்பிட்டு மீதியை நிரப்பாமல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிசிசி நியமனத்தை மீண்டும் நிரப்புங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே எழுந்திருக்கு. ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்களுக்கு உண்டான ஒரு அறிவிப்பையும் 2025 டிசிசியோடைய பெண்டிங் அறிவிப்பையும் விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். மக்களே, நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் தற்சமயம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இதை பெற வேண்டியதாக இருக்குங்க. டிரைவிங் லைசன்ஸ் எளிமையாக பெற்றுக்கொள்ளலாங்க. ஆர்டிஓ அலுவலகத்தின் மூலமாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் மூலமாகவே டிரைவிங் லைசன்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு சென்று ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிய பிறகு தான் உங்களால் இந்த கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது உங்களால் பெற முடியும் மக்களே. ஸோ அதனால் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்க இந்த விதிமுறைகள் அனைத்துமே பின்பற்றி வைத்து கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண இந்த விதிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ பதிவும் உங்களுக்கு இதை பற்றி தான் விளக்குகிறது. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்துடைய புதிய அறிவிப்புகள் வரும். 1000த்துக்கு மேற்பட்ட ஏசி பேருந்துகளை கொள்முதல் செய்கிறாங்க. 3000த்துக்கு மேற்பட்ட மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் அதிக அளவில் தேவைப்படுறாங்க. கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார எதிர்பார்க்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் பட்ஜெட்லேயே குறிப்பிட்டார், மகளிருடைய வெற்றி பயணம் திட்டம் இன்னும் ஒரு சில தினங்களில் துவக்கப்படுங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.